அடியேன் ராமானுஜதாசன். பகவான் பிரம்மாவிடம் அர்ச்சாவதார வைபவங்களை எல்லாம் கூறி ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்களை பற்றியும் கூறி நீ என்னை எப்பொழுதும் பூஜை செய்வாய் என்று கூறினான். ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக ஒரு மனித உருக்கொண்டு பகவான் வந்தானாகில் அவனுக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணலாம், அவனுக்கு வேண்டிய போஜனங்களை எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கலாம், அவனை பூஜிக்கலாம். ஆனால் புதிதாக இப்போ அர்ச்சாவதாரம் என்று ஒரு கல்லை போன்று பகவான் வந்து நிற்கிறான், இவனுக்கு நாம் எப்படி பூஜை செய்வது என்று ஒரு பெருத்த சந்தேகம் பிரம்மாவுக்கு வந்தது. அதனால பிரம்மாவானவன் பகவானிடம் 3 கேள்விகளை கேட்கிறான். பகவானே, உன்னை நான் பூஜிக்க வேண்டும்னு நீ சொன்ன, எந்த மந்திரத்தை வைத்து பூஜிக்க வேண்டும், எந்த வழிமுறையிலே நான் உன்னை பூஜிக்க வேண்டும், அப்படி உன்னை பூஜித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று எனக்கு இந்த 3 கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும்னு பகவானிடத்திலே கேட்டான். அதற்கு பகவான் ரங்கநாதன் திருவாய் மலர்ந்தருளுகிறான். என்ன மந்திரம் தெரியுமோ? துவாதசாட்சரம் என்றொரு மந்திரத்திலே நீ என்னை பூஜிக்க வேண்டும். அதாவது துவாதசம் என்றால் 12, அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள். 12 எழுத்துக்களை உட்கொண்ட ஒரு மந்திரத்திற்கு துவாதசாட்சர மந்திரம் என்று பெயர். அதாவது பகவானுக்கு பற்பல திருநாமங்கள் இருக்கின்றன. அதிலே வாசுதேவன் என்கிற திருநாமத்தை உட்கொண்டு அமைக்கப்பெற்ற மந்திரம்தான் துவாதசாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மந்திரத்தினாலே தீட்சை பெற்றுக்கொண்டு நீ என்னை பூஜிக்க வேண்டும்னு பகவான் முதல் கேள்விக்கு பதில் சொன்னான். இரண்டாவது, என்ன கல்பம், அதாவது என்ன வழிமுறையிலே உன்னை பூஜிக்க வேண்டும். அதற்கு பகவான் கூறுகிறான், பாஞ்சராத்திரம் என்றொரு ஆகமம் இருக்கிறது, அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த பாஞ்சராத்திரத்திலே எந்த வழிமுறை கூறப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின் வழிமுறையை பின்பற்றி நீ என்னை பூஜிக்கலாம் என்று பகவான் கூறினான். அடுத்தது, என்னை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு என்ன பலன் தெரியுமா? பிரம்மாவே, எவ்வளவோ மந்திரங்கள் உலகத்திலே இருக்கிறது. அந்த மந்திரங்களிலெல்லாம் என்னை பூஜித்தால் அவர்களுக்கு படிப்படியாக பலன் கிடைக்கும். அதாவது ஒரு கம்பெனியிலே வேலை செய்பவர்களுக்கு சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸாக கிடைத்து அதற்கு பிறகு பெரிய பதவி கிடைக்கிறார் போலே. ஆனால் இந்த துவாதசாட்சர மந்திரம், வாசுதேவ மந்திரம் இருக்கிறதே, இதிலே யார் என்னை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு நானே கிடைக்கிறேன், எளிமையாக கிடைக்கிறேன். டைரக்டா CEO பதவி மாதிரி டைரக்டா மோட்சம் கிடைக்கும் இந்த துவாதசாட்சர மந்திரத்தினாலே என்னை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு என்று பகவான் 3 கேள்விகளுக்கும் இவ்வாறாக பதிலை கூறினான். சுருக்கமாக 3 கேள்விகள் 3 பதில்கள். என்ன மந்திரம்? வாசுதேவ மந்திரம். என்ன விதானம்? பாஞ்சராத்திர விதானம். என்ன பலன்? மோக்ஷம் என்று 3 கேள்விகளுக்கும் 3 பதில்களும் பிரம்மாவுக்கு கிடைத்தன. இன்னும் இந்த பூஜையை பற்றி சில விஷயங்களை அடுத்த பதிவிலே காணலாம்.